நாளும் கற்றுக்கொண்டு வர பாடத்தின்படி இந்த நாளில் யோசுவாவின் வாழ்வுக்கு பின்பாக நியாயாதிபதிகளின் காலங்களில் தேவன் ஏற்படுத்தின சில நியாயாதிபதிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக இன்றைய தினம் கடந்த பல நாட்களாக ஆண் வேத கதாபாத்திரங்களை பார்த்து வந்தோம். இன்று முதலாக ஒரு பெண் நியாயாதிபதியை குறித்து, ஒரு பெண்ணை குறித்து, ஒரு பெண்ணின் வாழ்வில் இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய பெயர் தெபொராள், இஸ்ரவேலின் தாய். எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தெபொராளாகிய நான் எலும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாலாய் போயின. மீண்டும் ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்வு யார் என்றால் தெபொராள், இஸ்ரவேலின் தாய். சொல்லலாமா என் கூட சேர்ந்து? தெபொராள், இஸ்ரவேலின் தாய். இந்த தெபொராள் வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யாபீன் என்கிற ஒரு ராஜாவுக்கு கீழே அடிமைப்பட்டவர்களாய் கிடந்தார்கள். இந்த யாபீன் ராஜாவின் ஒரு படைத்தலைவன் சிசரா என்கிறவன் கொடுமையாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். அவன் கரத்தில் 900 இருப்பு ரதங்கள் இருந்ததா. அவர்கள் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினான், கொடுமைப்படுத்தினான். ஆனாலும் பாருங்கள், அந்த நேரத்தில் இந்த ஒரு சகோதரி எழும்பி இஸ்ரவேலுக்கு தாயாய் மாறினார். கரம் ஏற்று ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்வின் சூழல்கள் எப்படி இருந்தாலும், போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருங்கி இருந்தாலும், அன்பான சகோதரிகளே, நீங்கள் ஒரு தாயாக உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரம் ஏற்று ஆமென் சொல்லலாமா சகோதரிகள்? ஆமென் சொல்லவா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறீங்க. நாங்க எங்க எழும்புறது பாஸ்டர், எங்க எழும்புன்னு நினைச்சா எங்க விடுறாங்க. பெண்கள்னாவே நம்ம ஊர்ல சாதாரணமாக நினைக்கிறாங்க. அன்பானவர்களே, வேதத்தின் அடிப்படையில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆண்டவர் ஆதாமை படைத்த போது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை படைத்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே நினைச்சிருக்கிறார் ஆண் மட்டும் இந்த பூமியில இருந்தா எப்படி இருக்காது? நல்லா இருக்காதுப்பா. அதனால யாரை படைச்சே ஆகணும்? பாருங்க அன்பானவர்களே, பெண்களை தேவன் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு பூமியில் படைத்தார். பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண் ஆதாம் மட்டும் தனிமையா இருப்பது தேவன் நோக்கம் அல்ல என்று ஏவாளையும் தேவன் படைத்தார். ஆதி முதல் பாருங்கள், வேதத்தில் பெண் அடிமைத்தனம் என்று இல்லவே இல்லை. வேதத்தில் நாம் அருமையாய் வாசிக்கிறோம், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. பெண்களின் பங்களிப்பு ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் பெண்களின் பங்களிப்பு ரொம்ப முக்கியம். சபையில் பெண்களின் பங்களிப்பு ரொம்ப முக்கியம். தேசத்தில் பெண்களின் பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு தாயாக இந்த தெபொராள் எழுப்பினது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிமார்களும் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். உங்கள் குடும்பத்தில் எழும்ப வேண்டும், சபையில் எழும்ப வேண்டும். இந்த தேசத்தில் நீங்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாய் எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலே ஒரு நல்ல தாயின் கடமைகள் என்கிற தலைப்பின் கீழே இந்த தெபொராள் வாழ்விலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இது ஒருவரை சகோதரிமார்களுக்கு மட்டும் இதை நினைத்து விடாதபடி மற்றவர்களும் இந்த தெபொராள் சகோதரியின் வாழ்விலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்காக எழும்ப ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம் பாருங்கள், இந்த தெபொராள் என்கிற சகோதரி வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தால் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவரிடத்திற்கு
நியாய விசாரணைக்கு போவார்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென். 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, இஸ்ரவேலை இந்த தெபொராள் நியாயம் விசாரித்தாள். அன்பானவர்களே, ஒரு நல்ல தாய் கடமை என்ன? இந்த தெபொராள் என்கிற சகோதரி இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பினார். அது மட்டும் அந்த கிராமங்கள் எல்லாம் பாழாய் கிடந்தன. இந்த சகோதரி எழும்பின பின்பு வேதம் சொல்கிறது, இவர் இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிற சகோதரியாய் இருந்தாலாம். இதன் அடிப்படையிலே நான் முதல் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஒரு தாய் நல்ல வழிகாட்டியாய் இருக்கிறார். இந்த தெபொராள் என்கிற சகோதரி தன் தேசத்தையே நியாயம் விசாரிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். எது சரி, எது தவறு, இதை இப்படி செய்ய வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், எது நியாயம், எது அநியாயம் என்று தேச ஜனங்களுக்கே ஒரு நல் வழிகாட்டியாய் இருந்தார். தேச ஜனங்கள் எல்லாரும் இந்த சகோதரனிடத்தில் வருவார்கள் நியாய விசாரணைக்கு. அம்மா சொல்லுங்க, இது சரியா, இது தப்பா, இதை இப்படி செய்யலாமா, இதை இப்படி நடத்தலாமா என்கிற ஆலோசனை கேட்கும்படி இந்த தெபொராளிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருவார்கள். இந்த தெபொராள் சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கிற சகோதரியாய் இருந்தார். இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஒரு நல்ல தாய் நல்ல வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். நீங்கள் சரியான வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல் வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். சபையிலே நீங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நல் வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். நீங்கள் வசிக்கிற பகுதிகளிலே, இந்த பூமியிலே, இந்த தேசத்திலே நாம் அநேகருக்கு நல் வழி காட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு நல்ல தாயாய் நல்ல வழிகாட்டியாய் இருக்கணும்னு விரும்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். The mother is a good guide. நீங்க தான் சரியான பாதையை உங்க பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கணும். நீங்க தான் சரியான பாதைகளை உங்க கணவருக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க தான் சரியான பாதைகளை நாம் அறிந்த மற்ற ஜனங்களுக்கு, உறவினர்களுக்கு காண்பிக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு தாய் நினைச்சா அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். வேதத்தில் பார்க்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளால் அந்த வீட்டை இடித்து போடுகிறார். நீங்க ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தா இந்த தெபொராளை போல அநேகருக்கு நல் வழிகாட்டியா இருக்க முடியும். குறிப்பா உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு நல் வழிகாட்டியா இருக்க முடியும். குறிப்பா நீங்க சபைக்கு ஒரு நல் வழிகாட்டியா இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஒரு தெபொராள்களை போல எழுப்ப பண்ணுவாராக. விசுவாசமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சரியானதை சொல்லணும். சில தாய்மார்களுடைய பிரச்சனை என்னன்னா, சரியானதுக்கு நிக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை தானே, நம்ம கனவு தானே அப்படின்னு சொல்லி நழுவி ஒழுகி போயிடுவாங்க. சில இடத்துல உறுதியா இருக்க மாட்டாங்க, நியாயத்தின்படி நடக்காம போயிடுவாங்க. அன்பானவர்களே, நீங்க நியாயத்துல புரட்டாட்டம் பண்ணீங்கன்னா, வழி விலகினீங்கன்னா, பிள்ளைகள் உங்களை பின்பற்றுகிறவர்கள் தடுமாறுவாங்க, தவறி விழுந்துருவாங்க. நீங்க நமது குடும்பத்துல, நமது பிள்ளைகள், நமது கணவர் அவர்களுக்கு நியாயத்தை காமிக்கணும். அவங்க தவறும் போது, இடரும் போது நியாயத்தை சொல்லணும், சரியா சொல்லணும், சரியான முறையில் அவங்களுக்கு வழிகாட்டணும். நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட என்ன பண்ணிடக்கூடாது. ஆமா, அனனியா சப்பிரால் கதை தெரியுமா? அது மாதிரி கணவன் செய்யற தப்புக்கு, பிள்ளை செய்யற தப்புக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது. சோத்திரம் ஒத்து ஊதிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நம்மளும் தப்பு பண்ணிக்கிட்டு இராதபடி இந்த தெபொராள் போல சரியான காரியத்தை நியாயம் விசாரிக்கிற வழிகாட்டியாய் மாற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருந்தா தேசம் ஆசீர்வாதமாய் மாறும், குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும், சபை ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் ஒரு நல்ல தாயாக எழும்பி பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்க்கலாம். நல்ல தாயின் கடமைகள் தெபொராளின் வாழ்வில் இருந்து பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம்
6வது 7வது வசனத்தை பார்க்கலாம். இந்த தெபரால் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றால். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க அன்பானவர்களே. முதல் காரியம் பார்த்தோம், இந்த தெபரால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல வழிகாட்டியாய் நியாயம் விசாரித்தார். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த தெபரால் சகோதரி செய்ததை கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தீங்கு, சிசரா என்கிற படைத்தலைவன் நெருக்கிக் கொண்டிருக்கிற காலம். அப்போது இந்த தெபரால் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு பாராக் என்கிற ஒரு சகோதரனை அழைத்து, பாராக்கே, நீ எழும்பு, படைகளை திரட்டு, நீ யுத்தத்துக்கு போ, நீ அவனை மேற்கொள்வாய் என்று உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா பாராக் ஒரு நல்ல உற்சாகம் உள்ளவன் அல்ல. அவன் போறதுக்கு பயந்தவன். அவன் போக பயப்பட்டான். என்னால முடியுமா, நான் போய் ஜெயிப்பேனா, நீ கூட வருவியா என்று கேட்கிற அளவுக்கு அவன் ஒரு பயந்தாங்கோலியா இருந்தான். ஆனா அப்படிப்பட்டவனையும் இந்த நல்ல தாய் என்ன பண்ணுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்தி, நீ படையை திரட்டி கொண்டு போ, யுத்தத்துக்கு போ, கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று உற்சாகப்படுத்துகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல தாய் உற்சாகப்படுத்துகிறவளா இருக்க வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு நல்ல தாய் உற்சாகப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. பிறரை உற்சாகப்படுத்தணும். நமது குடும்பத்தாரை உற்சாகப்படுத்தணும். வீட்டுக்காரன் எப்போதும் குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. ஒரு நல்ல தாய் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, குறை சொல்லிட்டே இருக்க பாருங்க. நல்லா அவர் தான் சமாளிச்சு போடுவார், எல்லாம் தேவைகள்லாம் சந்திப்பார், எல்லாம் வாங்கி கொடுப்பார். இருந்தாலும் மனசுல அவரை உற்சாகப்படுத்துறது என்ன வராது. சோத்திரம், எங்க போக போறாரு, இங்க வரணும் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், அசால்ட்டா நினைச்சிருவோம். அது மாதிரி பாருங்க, பிள்ளைகளையும் சில நேரங்கள் நம்ம உற்சாகப்படுத்த தவறிடுவோம். அவங்க செய்யற சில நல்ல காரியங்களை பாராட்ட நம்ம தவறிடுவோம். இல்லையா அன்பானவர்களே? நீங்க ஒரு நல்ல தாயா எழுப்பணும்னா நீங்க பிறரை உற்சாகப்படுத்துறவங்களா இருக்கணும். சபையில கூட அன்பான சகோதரிகளே, பிறரை உற்சாகப்படுத்துங்க, மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. The good mother is a motivator. நீங்க மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும், தூக்கி விடணும், மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும். நீங்க செய்யுங்க சிஸ்டர், நீங்க செய்யுங்க பிரதர், நீங்க செய்யுங்க தம்பி, நீங்க செய்யுங்க தங்கச்சி, உங்களால முடியும் சொல்லணும். முடியாதுதான் எதையுமே நம்ம கற்றுக்கொண்டு வரவில்லை. நம்ம பிறக்கும் போது யாரும் ஒபமா இல்ல, நம்ம பிறக்கும் போது யாரும் பெரிய அதிபர் அல்ல, எல்லாம் தெரிஞ்சவங்க அல்ல, விழுந்து விழுந்து தான் நிறைய கற்றுக்கொண்டோம். ஆனா நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு நபர் தேவை. ஒரு நல்ல தாய் பிறரை உற்சாகப்படுத்துவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க கணவரை நல்லா உற்சாகப்படுத்துங்க. பரவாயில்லைங்க, நீங்க இந்த மாசம் நல்ல வேலை பார்த்தீங்க, நல்ல வேலைக்கு போனீங்க, நல்லா வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க, ஒரு வார்த்தை தவறல்ல. அது மாதிரி உங்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் கேட்டு பரவாயில்ல, ஏதோ ஒரு 10வது ரேங்க் எடுத்தா கூட பரவாயில்லப்பா, நல்லா எடுத்துருக்கிறேன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணு, கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. என்னத்த படிச்சன்னு மண்டையில போட்டு அடிச்சிங்கன்னா இருக்கிற 10-12 மாறிடும். கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. அது மாதிரி எல்லா காரியத்திலையும் நீங்க ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல மோட்டிவேட்டரா இருக்கணும். சபையிலையும் உற்சாகப்படுத்தணும். சரியா பாட தெரியாம போயிட்டா எங்க பாடுங்க அப்படின்ட்டா அந்த விசுவாசி அடுத்த முறை காணிக்க பாட்டு பாடுறதுக்கு என்ன பண்ணாது, முன்னாடி கேட்கறதுக்கு நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல சூப்பரா நீங்க தைரியமா போய் பாடுனீங்க அப்படின்னு 4 வார்த்தை அவங்க உற்சாகப்படுத்தினீங்கன்னா அடுத்த முறை உங்ககிட்ட நல்ல பேர் இருக்கிறதுக்கு நல்லா பாட்டு பாடி கத்துக்கிட்டு வந்துட்டு பாடிட்டு வேணும்னே பாருங்க, பாடி முடிச்சு உங்களை வளர்க்கறது நிற்பாங்க. எதுக்கு நிக்கிறாங்க தெரியுமா? நீங்க ஒரு வார்த்தையாவது பாராட்டணும், அதுக்காக வந்து நிற்பாங்க. ஆனா நம்ம அப்ப கண்டுக்க மாட்டோம், அதெல்லாம் போயிடுவோம். அவங்க மனசுல இருப்பாங்க, இன்னைக்கு நம்ம பாராட்டலையே, இன்னைக்கு நம்ம நல்லா பாடலையோ அப்படின்னு இருப்பாங்க.
ஒரு பாராட்டுதல், ஒரு உற்சாகப்படுத்துதல் நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு டெய்லி இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் முன்னாடி எதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துறேன்? நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடி வேலைக்கு போய் குடும்ப காரியம் பார்த்து 7 மணிக்கு சரியா வர்றீங்களே, உங்களை நான் ஏன் பாராட்டுறேன் தெரியுமா? நல்ல கரங்களை தட்டி உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிரிச்சுதான் சொல்லி கை தட்டி பாருங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்? நாளைக்கு நீங்க என்ன பண்ணிடணும்? அவ்வளவு ஜெபத்துக்கு 40 நாள் என்ன பண்ணணும்? ஆமாவா இல்லைங்களா? நீங்க வந்தீங்க நீங்கெல்லாம் வந்தது நான் திட்டுறா இன்னைக்கு வந்தாலும் நாளைக்கு என்ன பண்ணாங்க? போனாலும் திட்டுறாரு, போனாலும் திட்டுறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணாம இருக்கலாம்? ஒரு மோட்டிவேட் பண்றது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். ஒரு தாயானவர்கள் பிறரை உற்சாகப்படுத்தணும். அதுவும் உங்க குடும்பத்தில் இருக்கவங்க நீங்க உற்சாகப்படுத்தணும். சபையில பிறரை உற்சாகப்படுத்தணும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். குறிப்பா நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க கர்த்தருக்குரிய காரியத்தை உற்சாகப்படுத்தணும். நீங்க எல்லாம் நல்லா உற்சாகப்படுத்துற அம்மாமார் தான். அம்மாமார்கள் சகோதரிகள் பக்கத்துல பேசுங்க, நீங்க நல்லா உற்சாகப்படுத்துற ஆள் தான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய காரியத்துல என்ன பண்ண மாட்டோம். அதான் பிரச்சனை. சாப்பிடலன்னா ஐயோ அம்மாமார்கள் ஒரு வழி ஆயிடுவாங்க. இல்ல சாப்பிடலன்னா அவ்வளவுதான், சாப்பிடுறியா இல்லையா அன்னைக்கு அப்படின்ட்டு என்னென்ன எடுப்பாங்கன்னு தெரியாது. சோத்திரம். ஆனா படிக்கலன்னா அவ்வளவுதான், ஆஹா என்ன ஆவாங்கன்னு தெரியாது, ஒரு வழி ஆயிடுவாங்க. டியூஷன் போகலன்னா ஒரு வழி ஆயிடுவாங்க. ஆனா ஜோமன் தானே பரவாயில்ல, சர்ச்சுக்கு வரலன்னா பரவாயில்ல, சர்ச்சுக்கு தானே பரவாயில்ல, பைபிள் வாசிக்கிறேன் பைபிள் தானே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அதை உற்சாகப்படுத்தணுன்ற எண்ணம் சில தாய்மார்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். நான் தாழ்மையா உங்களை இன்னைக்கு நான் உற்சாகப்படுத்துறேன். நீங்க உங்க பிள்ளைகளை, உங்க கணவன், உங்க பிள்ளைகள் சபையில கர்த்தருக்குரிய காரியத்துல நீங்க உற்சாகப்படுத்துங்க. பாருங்க, இந்த பாராக்கு இந்த தெபோராள் சகோதரி உற்சாகப்படுத்தலன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. இந்த பாராக் ஒரு பயந்தவனா கூட இருந்தா பரவாயில்ல, ஆனா இந்த சகோதரி இந்த பாராக்கை உற்சாகப்படுத்தி அந்த யுத்தத்துக்கு அனுப்பினதுனால அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை வந்தது. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியாது, உங்க பிள்ளைகளை நீங்க சரியா கர்த்தருக்குள்ள உற்சாகப்படுத்தி நடத்துனீங்கன்னா உங்க பிள்ளைகள் பல ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. யாருமே ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு நாங்க இருந்தா போதும், அவங்க என்ன இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்ற மாதிரி நினைக்கிறீங்களோ? நீங்க உங்களுக்கு தெரியாது. உங்க பிள்ளைகளை நல்லா சரியா உற்சாகப்படுத்தி காலையில அவங்களை அதிகாலையில் எழுப்பு பண்ணி ஜோமனை வச்சு வேதம் வாசிக்க வச்சு ஒழுக்கத்துல கீழ்ப்பிடித்தல நீங்க வளர்த்து பாருங்க. உங்க பிள்ளைகளை தேவன் நீங்க நினையாத உயரங்களுக்கு கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சில நல்ல ஊழியர்களுடைய சாட்சியை சமீபத்தில் கேட்க நேரிட்டது. அதுல ஒரு சிலருடைய சாட்சி ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நான் பார்த்த காரியம், அவங்க தாயாருடைய கண்ணீரும் அவங்க தாயாருடைய ஜெபமும் அவங்க தாயாருடைய உற்சாகப்படுத்துதலும் அதுல பெரும் பங்கா இருந்துச்சு. அது கூட நினைச்சேன், சரி மாமா நினைச்சுக்க மாட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஏன்னா நான் உலகத்தையே கலைக்கிறது போல அப்படின்னு நான் மனசு நினைச்சுக்கிறேன். அதனால இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்க உங்க தாயாருக்காக உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வெடித்து கர்த்தருக்குள்ள சத்தியத்துல ஆண்டவருடைய காரியத்துல நீங்க அவங்க சரியா வளர்த்து பாருங்க. உங்க பிள்ளைகளை தேவன் நினையாத உயரங்களுக்கு கொண்டு போய் உயர்த்துவார். விசுவாசமா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு சாட்சி அழகா சொன்னாங்க. அந்த சகோதரி இப்ப நல்ல ஊழியத்துல பயன்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சகோதரி சொன்ன சாட்சி கேட்டீங்கன்னா, அந்த வாலிப பிள்ளையா அந்த சகோதரி இருக்கும்போது இவங்க அம்மா சும்மா சும்மா சர்ச்சை கொண்டு போயிருவாங்களாம். ஒரு ஜெபத்தையும் விட மாட்டாங்களாம். சகோதரிகள் ஜெபத்துக்கு கூட கூட்டு போயிருவாங்களாம். அம்மாமார்கள் ஜெபத்துக்கு கூட அவங்க பிள்ளையை கூட்டு போயிருவாங்க. பக்கத்திலே உட்கார வச்சுக்குவாங்களாம். பாஸ்டர் வசனம் எடுத்து வாசிக்கணும். ஆதியாகமம் 10:12 முதல்ல புரட்டி வாசிக்கணும். வாசிக்கிறது போட்டி நடக்கும். இவங்க வாசிக்கிறேன்னா ஒரு கிள்ளு விடுமா பக்கத்துல நடக்குண்டு. சர்ச்சில் அம்மா கத்தவா முடியும், அல்லேலூயா கத்துறா பரவாயில்ல, அம்மா கத்துறா என்ன ஆகுது? இந்த சிஸ்டர் நீ தாங்கிட்டு நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வாசிக்கவும் முடியாம கிள்ளையே வாங்கி சமாளிக்க முடியாம புரட்டி அப்படியே வளர்த்தாங்களாம். 10வது எக்ஸாம்னாலும் நாளைக்கு தானே எக்ஸாமு, இன்னைக்கு நைட்டு தேடி முடிச்சு போய் நைட்டு போய் படிச்சுக்கலாம் கொண்டு போயிருவாங்களாம். இப்படியே அவங்க சபையில ஊழியத்துல
கர்த்தருக்குரிய காரியத்துல அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை வளர்த்தாங்களாம். இன்னைக்கு தாழ்மையா அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு என்னை ஆண்டவர் பல ஆயிரங்களுக்கு பல இடங்களுக்கு ஆண்டவர் நாம மகிமைக்காக பயன்படும்படி கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். அன்னைக்கு எனக்கு தெரியல, எங்க அம்மா என்னை அப்படி டியூன் பண்ணும்போது, என்னை உற்சாகப்படுத்தும் போது, நீ ஜெபிக்கணும், நீ ஆலயத்திலே இருக்கணும், வேதம் படிக்கணும், நீ ஆண்டவருக்காக எழும்பணும், அப்ப எனக்கு புரியல, பிடிபடல. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், இன்றைக்கு என் தேவன் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனோர்களே, நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். அது குறிப்பா கர்த்தருக்குரிய காரியத்துல, கர்த்தருடைய வழிகளில நமது பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். நிச்சயமா கர்த்தர் நமது பிள்ளைகளை நம்மை காட்டிலும் பல 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரம் உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், ஒரு நல்ல தாயின் கடமை. ஒரு நல்ல தாய் சிறந்த வழிகாட்டி, ஒரு நல்ல தாய் ஒரு சிறந்த உற்சாகப்படுத்துகிறவர். The good mother is a motivator. மூன்றாவது காரியம், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். அதற்கு பாராக், இந்த பாராக் பாருங்க, அந்த தெபொராள் அம்மாட்ட கேட்கிறான், நீர் என்னோடு கூட வந்தா நான் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெபொராள் அம்மா சொல்ல, அப்பா நீ போனா போ, சண்டை போட்டா சண்டை போடு, ஜெயிச்சா ஜெய், எனக்கு என்ன, அப்படி சொல்லல. இவன் பயந்துகிட்டு, ஐயோ என்னால முடியாது, எப்படி நான் போவேன், அப்படி இப்படி நினைக்கும் போது, நீ வந்தா போவேன், நான் போக மாட்டேன் இந்த பாராக் சொன்ன போது, இந்த தெபொராள் சொல்லுகிறார்கள், அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். சொல்லுங்க, நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு நல்ல தாய் சிறந்த முன்மாதிரி. மதர் இஸ் a good role model. ஒரு சிறந்த முன்மாதிரியாய் இருக்கிறார். இந்த தெபொராள் என்கிற தாயும் இந்த பாராக்குக்கு ஒரு முன்மாதிரியாய் இருந்தார். அவனை போறதுக்கு பின்னாடி உட்காரல, அவன் பயந்துட்டு நீங்க வந்தாதான் போவேன்னு சொல்லும் போது, சரிப்பா வா, நல்லா கவனிங்க, எங்க பிக்னிக் கூப்பிடல, பார்க்குக்கு பீச்சுக்கு போகல, எங்க போறாங்க, யுத்தத்துக்கு, சண்டை போடுறதுக்கு. இவன் பாருங்க, அத்தனத்துக்கு ஆள் கூப்பிட்டு மாட்டான், சண்டை போடுறதுக்கு மட்டும் எங்க ஆள் கூப்பிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. ஆனாலும் இந்த தெபொராள் அம்மா பாருங்க, சரி யுத்த களமா இருந்தாலும் நான் உனக்கு முன்மாதிரியா இருக்கிறேன்ப்பா, நான் வர்றேன்னு சொல்லி ஒரு நல்ல தாய் சிறந்த முன்மாதிரியா இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனால இந்த 3 காரியங்களை உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்க எடுத்துக்கங்க. அதுக்காக உங்களை சண்டை போடுறதுக்கு நீங்க முன்னாடி போகணும்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, இல்ல மற்ற கெட்ட காரியத்துக்கு நீங்க முன்னாடி இருக்குன்னு சொல்ல, நல்ல காரியத்துக்கு, கர்த்தருடைய காரியத்துக்கு, ஆவிக்குரிய காரியத்துக்கு, தேவனுக்கேற்ற காரியத்துக்கு தாய் ஒரு சிறந்த முன்மாதிரியா இருக்கணும். நீங்க ஜெபத்துக்கு வராம எங்க பிள்ளைங்க ஜெபத்துக்கு வரலன்னு சொல்லி பிரயோஜனம் இருக்காது. நீங்க ஊழியம் செய்யாம பிள்ளைகள் ஊழியம் செய்யன்னு சொல்லி பிரயோஜனம் இருக்காது. நம்மிடத்திலிருந்து தான் பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்வார்கள். அதனால நம்ம தான் நமது பிள்ளைகளுக்கோ, குடும்பத்தாருக்கோ, சபைக்கோ சிறந்த முன்மாதிரியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சகோதரிகள் ஜெபமா யாரும் சகோதரிகள் வரலன்னு சொல்லக்கூடாது. நான் முன்னாடி வரணும்னு நினைக்கணும். நம்ம சிறந்த முன்மாதிரியா இருக்கணும். இல்ல ஒரு ஊழியமா யாரு வரலையே பாஸ்டர் அப்படி சொல்லாம நான் வரணும்னு நம்ம நினைக்கணும். இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு நல்ல தாயா நீங்க எழும்பணும்னா சிறந்த முன்மாதிரியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த பாராக்குக்கு தெபொராள் என்கிற இந்த சகோதரி சிறந்த முன்மாதிரியாய் இருந்தார்கள். யுத்த களமே ஆனாலும் பரவாயில்லை, நான் வருகிறேன் என்று இந்த பாராக்குக்கு முன்பாக தெபொராள் அந்த யுத்தத்துக்கு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, தேவ சபையே, உங்களை தேவன் உங்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே ஒரு நல்ல முன்மாதிரியான தாயாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருங்க. நீங்க முழங்கால் படியிட்டு உங்க வீட்டுல செபிக்கிறது உங்க பிள்ளைகள் பார்க்கட்டுமே. நீங்க உபவாசித்து கண்ணீர் வடிக்கிறது உங்க பிள்ளைகள் பார்க்கட்டுமே.
நீங்க துதித்து ஆராதிக்கிறது உங்க பிள்ளைகள் பார்க்கட்டுமே. நீங்கள் செய்கிற நற்காரியங்களை உங்க பிள்ளைகள் பார்க்கட்டுமே. நமது நல்ல குணங்களை நமது பிள்ளைகள் பார்க்கட்டுமே. ஒருவேளை இப்போ அவங்க கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நாள் நிச்சயம் வரும். என் தாயார் முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். என் தாயார் கண்ணீர் வடித்து ஜெபிப்பார்கள், உபவாசித்து ஜெபிப்பார்கள். என் தாயாரை போல அன்புள்ள தாயார் இல்லை. என் தாயாரை போல நேசிக்கக்கூடிய யாரும் இல்லை. என் தாயாரை போல வைராக்கியமான தாய் யாரும் இல்லை என்று சொல்லுகிற நற்சாட்சி முன்மாதிரியான தாயாராய் கர்த்தர் நமது சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் வைப்பாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு நல்ல தாயின் கடமை என்ன? ஒரு நல்ல தாய் ஒரு சிறந்த முன்மாதிரியா இருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டவங்க எல்லாரும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். தெபொராள் எழுப்பாத வரை கிராமங்கள் பாழாய் போயிருந்தது. அன்பானவர்களே, எனது அன்பான விசுவாச குடும்பத்தாரே, நீங்கள் உங்கள் குடும்பங்களை எழுப்ப வேண்டும். நீங்கள் உங்கள் சபையில் எழுப்ப வேண்டும். கர்த்தர் உங்களை எழுப்ப பண்ண விரும்புகிறார். நீங்கள் எழுப்பாத பட்சத்தில் சில காரியங்கள் பாழாக்கப்பட்டது போல்தான் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல தாயாக எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நல்ல தாயாய் நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் பெண் தானே, என்னால் என்ன முடியும், எனக்கு திறமை இல்லை, கனிகள் இல்லை, வரங்கள் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உங்களை அபிஷேகிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உங்களை பயன்படுத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் ஒரு நல்ல தாயாக எழுப்புங்கள். அல்லேலூயா. முதலாவது, ஒரு நல்ல தாய் சிறந்த வழிகாட்டி. நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு சிறந்த வழிகாட்டியா இருங்கள். ஒரு நல்ல தாய் சிறந்த உற்சாகப்படுத்துகிறவர். உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்கள். சபையில் பலரை உற்சாகப்படுத்துங்கள். மூன்றாவது, ஒரு நல்ல தாய் ஒரு சிறந்த முன்மாதிரி, குட் ரோல் மாடல். பிறருக்கு முன்மாதிரியா இருங்கள். நற்காரியங்களுக்கு முன்மாதிரியா இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இஸ்ரவேலுக்கு தாயாய் இருந்த தெபொராளை போல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தாயாய் இருப்பீர்கள். சபையில் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தாயாய் இருப்பீர்கள். அநேகருக்கு தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துறாங்க. சொல்லலாமா?